டிஸ்க்ளைமர், இது எதுவுமே வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. என்னோட சொந்த காசை போட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக காமிச்சிட்டு லிங்க் ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால வேணாலும் வெயிட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக டைமே கிடைக்கல. இப்போ கூட நான் வெளியில் கிளாஸ்க்கு போயிட்டு வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே இந்தியாவிலேருந்து ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டு வந்தது. பாதி ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இதெல்லாம் நேற்று பிளான் பண்ணி இன்றைக்கி ஆர்டர் போட்ட ஐட்டம் கிடையாது. இது எல்லாமே வந்து ரொம்ப வருஷமாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். பட் நான் வந்து ஆர்டர் பண்ணது இயரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இயரிங்ஸ் கொஞ்சம் மெஸ்ஸியாக அங்கங்கே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பிரேக் ஆகாமல். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும், நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது நிறையா பேர் வாங்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. என்னோட இயரிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு பிரச்சனை இருக்காது. பெரிய இயரிங்காக இருந்தாலும் சின்ன இயரிங்காக இருந்தாலும் ரெண்டுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெய்லரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய த்ரெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த ஹேர் அக்சசரிஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நான் எனக்கு பத்தலைன்னா இன்னொரு பாக்ஸ் கூட நான் ஃபியூச்சரில் ஆர்டர் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு. ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ இது வந்து சஜஷனில் வந்தது. இது என் பிளான்லேயே இல்லை. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கலான் இருந்தேன். அது வைக்கும் போது ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். என்னோடய ஃப்ரிட்ஜ் அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ்லாம் இல்லை. பட் இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும் போது தண்ணியும் எப்படி நிற்காது, விசிபிளாகவும் இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து ரீயூசபிள்னு கூட, நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் போட்டோம்னா அது க்ளீன் ஆகிடும்ல. இதே பாக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாத பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே எனக்கு பிளேஸ் தேவைப்படும். பட் இதில் அந்த பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இது வேறு 100% காட்டன் போட்டிருந்தது. சரி, பிளாஸ்டிக் பதிலாக இதையே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கீ ஹோல்டர் வாங்கியிருந்தோம். இது பார்க்க நல்லா இருந்தது. சரி, ஓகே, ஒரு டெக்கர் பீஸாக இருக்குமே, கீயும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி வீட்டில் ஒரு கீ ஹோல்டர் வச்சுருக்கோம். பட் என்னென்னா ஒரு கீ ஹோல்டரில் 5 கீ போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது. பின்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதனால இதை ஒன்று வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹோல்டரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து மோர் தென் இயர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நான் கிச்சனுக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கினதில்லை. இப்போ தான் வந்து இதெல்லாம் விஷ்லிஸ்ட்டில் இருந்தது, சரின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, சின்ன ஸ்பூன் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பெரிய கரண்டி வைக்கிறீங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருக்காது, பட் வெயிட் தாங்குது. அப்புறம் வேற என்ன, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பொண்ணுங்களோட ஆசை கிச்சனில் இந்த மாதிரி எல்லா பாக்ஸும் ஒரே ஈவனாக வைக்கணும் அப்படின்னு. என்னோட ஆசைலாம் வந்து கிளாஸில் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். இங்கே எல்லாம் கபோர்ட்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நான் எடுக்கிறேன்னு கீழே போட்டு உடச்சிட்டேன்னா, அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து இதை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஏர்டைட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். நான் சர்ச் பண்ணும்போது அதிகமாக டைம் எடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, கிளாஸ் இருந்தது. ஆனால் இது எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் வைக்கும் போது நமக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இதில் வந்து 12 பாக்ஸ் இருந்தது. நான் இதுக்கு மேலெலாம் ஆர்டர் போடல. இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த பிளேஸில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை பார்த்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் கம்பெனி பொறுப்பாகாது. இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் இந்தியாவிலேருந்து அமேசானில் ஆர்டர் போட்டது. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே வந்து நான் யூஏஇயில் தான் வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் யூஏஇயில் இருக்கீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஐட்டம் வந்து நான் பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு பிளேஸே இல்லை. நான் அவனுக்குள்ளே வச்சுருந்தேன் இவ்வளோ நாளாக. ஸோ அது வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்கனைசர். அண்ட் இந்த பாக்ஸ் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, என்னோட பொண்ணோட மெடிசன்ஸ்லாம் வந்து சும்மா கவரில் தான் நான் இவ்வளோ நாளாக ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ வாங்கி இப்போ வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து டூல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ், அரிசி, பருப்பு இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு இதில் 2 பாக்ஸ் வரும். நாங்கள் 4 வாங்கியிருந்தோம். ப்ரைஸுமே வந்து கம்மியாக இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.